தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் ஃபர்ஸ்ட் படம் அம்புக்குறி படம், செகண்ட் வரைபடம், தேர்டு பட்டியல் முறையில் குறிக்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் சமம் 2y, எக்ஸ் இன் 2 3 4 5, y இன் 1 2 3 4. செகண்ட் கொஸ்டின் எக்ஸ் கமா ஒய் சச் தட் y சமம் எக்ஸ் பிளஸ் 3, எக்ஸ் கமா ஒய் ஆகியவை இயல் எண்கள் லெஸ் தென் 10. கொடுக்கப்பட்ட உறவை, அதாவது உறவுல இது கொடுத்துருக்காங்க. தட் இஸ் எக்ஸ் கமா ஒய்ங்கிற வரிசை ஜோடியா எழுதணும். எக்ஸ் வந்து 2 இன்ட்டு ஒய் ஆக இருக்கணும், அண்ட் எக்ஸ் வந்து 2 3 4 5 ஆகவும், ஒய் ஆனது 1 2 3 4 ஆக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, அம்புக்குறி படம், செகண்ட் வந்து வரைபடம், மூணாவது என்னது பட்டியல் முறை, இதெல்லாத்தையும் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட். இப்போ முதல்ல இது கொடுக்கப்பட்ட உறவைன்னு சொல்லியிருக்காங்க அல்லவா, அப்போ உறவை அப்படிங்கும்போது அதை நம்ம ஆர் அப்படிங்கிற ரிலேஷன்ல தான் சொல்லுவோம். ஸோ நான் அதை தான் இப்போ இங்கே எழுத போறேன் பாருங்க. தட் இஸ் இப்போ சொல்யூஷன் எப்படி எழுதலாம் ஃபர்ஸ்ட். அப்போ ஆறுங்கிற அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த உறவு முறை எப்படி இருக்கும்னா, தட் இஸ் எக்ஸ் கமா ஒய்னு இருக்கும் சச் தட், அதாவது எக்ஸ் வந்து ஈக்குவல் டு 2y. ஓகே தானே? ஸோ இதுதானே அவங்க கொடுத்துருக்காங்க. ரைட். இப்போ இந்த இதில் எக்ஸ் வந்து எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா 2 3 4 5 இல்லையா? இப்போ நான் இதில் மெயினான நம்மளுக்கு கான்செப்ட் என்ன, எக்ஸ் சமம் 2y அதாவது அப்படின்ட்டு. பட் நம்ம பேசிக்காக என்ன பார்த்துட்டு வந்திருப்போம், y இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதில் x ஈக்குவல் டு 2y y இஸ் ஈக்குவல் டு மாற்றணும். எப்படி மாற்றுவீங்க? தட் இஸ் இந்த y இப்படியே வச்சுக்கோங்க, இது x இப்படியே வச்சுட்டு இந்த 2y வந்து ஸோ பெருக்கில் இருக்கக்கூடிய 2 கீழே இறக்குனீங்கன்னா x/2 ஆயிடுது. அப்போ நான் இதை கொஞ்சம் மாற்றி எழுதிக்கிறேன். தட் இஸ் y இஸ் ஈக்குவல் டு x/2 அப்படின்னு ஆயிடுது. அப்போ y கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் நம்மளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே ரைட். இப்போ அதில் எக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னலாம் எடுத்திருக்காங்க, ஸோ 2 3 4 5 அப்படி போடும்போது ஒய்ல 1 2 3 4 கிடைக்குதான்னு மட்டும் பார்க்க சொல்லியிருக்காங்க. சரி, அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம அம்புக்குறி படம், வரைபடம் அண்ட் பட்டியல் முறையில் நம்ம போடணும் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸ் என்ன வேல்யூ எடுத்துக்கும், ஸோ 2ங்கிற வேல்யூ. ஓகேவா? அப்போ நான் இங்கே எழுதணும் எக்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போடுறேன். அப்போ அது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 2 எனில் அப்படின்னு சொல்லி போடுங்க. எனில் என்ன ஆகுது, ஒய் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஸோ நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம், தட் இஸ் x/2. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2/2 தட் இஸ் ஈக்குவல் டு 2 2ஆல் அடிச்சோன்னா ஒரு டைம். ஓகேவா? அப்போ ஒய் வந்து 1 கிடைக்குது. ஓகே, அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு, அடுத்த நம்பர் என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்போ 3 எனில் அப்படின்னு போடுங்க. 3 எனில்னு போடும்போது என்ன கிடைக்குது பாருங்க, y இஸ் ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போடுவீங்க இந்த இடத்துல, ஸோ 3 3/2. இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, 4ன்னு போடலாம் இல்லையா? அப்போ அதை போடுங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 4 எனில் y is equal to என்ன கிடைக்குது, 4/2 that is equal to, so 1 2 2 2 4 அப்போ 2 அப்படின்னு கிடைக்குது. அடுத்தது x equal to 5 எனில் அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க, that is y is equal to, so 5/2. இது அப்படியே தான் நீங்க வச்சுக்கணும். இப்போ நம்ம சொல்யூஷன்ல என்னன்னு பார்த்தோம், r என்னன்னு பார்த்தோம், x, yங்கிற வரிசை ஜோடி கணமா இருக்கணும். அது வந்து x சமம் 2y அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னும். பட் அதுல வந்து x எங்க இருந்து எடுத்திருப்பாங்க, ஜஸ்ட் இந்த 2 3 4 5 தான். அடுத்தது இந்த ஒய்ங்கிறது எங்கிருந்து தான் வந்திருக்குன்னா 1 2 3 4. பட் இங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த 3/2 அல்லது இந்த 5/2 நம்மளுடைய லிஸ்ட்லயே இல்லை. ஸோ முதல்ல அதில் நம்ம தெளிவாய்க்கணும். அப்போ அது அந்த ஆறுக்குள்ள வராது. பட் எக்ஸுக்கு வேல்யூ போடும்போது இது கிடைச்சிருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக இங்கே எக்ஸுக்கு 3ன்னு வேல்யூ போடும்போது 3/2 கிடைச்சிருக்கலாம். பட் அதனால இதுவும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க ஆன்சர் எழுதும் போது அதை இப்போ ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதும் போது என்ன பண்ணுவீங்க, தட் இஸ் இப்போ 2க்கு 1, அடுத்தது 3க்கு 3/2 எழுதிடாதீங்க. இது தவறு, இப்படி எழுதக்கூடாது. ஓகே, அப்ப நம்ம என்னெல்லாம் எழுதணும், ஆறுங்கிற அந்த ரிலேஷன்ல என்னென்னலாம் இருக்கும், தட் இஸ் 2க்கு 1 இருக்கும். அதை விட்ட பின்ன அடுத்தது 4க்கு என்ன இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ இங்க வந்து எதெல்லாம் இருக்காது, அப்ப 3க்கு 3/2 5க்கு 5/2ங்கிற வரிசை ஜோடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து அம்புக்குறி படம் கேட்டிருக்காங்க, அதை இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது எக்ஸுங்கிற செட்டு, அடுத்தது ஒய்ங்கிற செட்டுன்னு போட்டிருக்கேன். இந்த எக்ஸுடைய எலமெண்ட்ஸ், அதாவது உறுப்புகளை எங்க இருந்து எடுக்கணும், இந்த 2 3 4 5 தான். ஸோ நான் இப்போ அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா அந்த 2 3 4 5 எழுதிக்க போறேன். ஸோ 2 3 4 5 ஒய்ங்கிறதுக்குள்ளார 1 2 3 4 தானே இருக்கு. அப்போ இந்த இதுக்குள்ள நம்ம என்ன தான் எழுதணும், 1 2 3 4 தான் எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன் 1 2 3 4. ஓகேவா? இதுல ஆறுங்கிற ரிலேஷன்ல யாரெல்லாம் இருக்காங்கன்னா 2க்கு 1 4க்கு 2. அப்போ இந்த 2க்கு 1 4க்கு 2 மட்டும்தான் நம்ம போடணும். அதை விட்டு மீதியை போடக்கூடாது. ஸோ ஓகே, அதுதான் நான் இங்கே போட போறேன். ஸோ 2க்கு 1 அப்படிங்கிற அம்புக்குறி, அடுத்து 4க்கு 2 அப்படிங்கிற அந்த அம்புக்குறியை போட்டுட்டு இங்க அந்த ரிலேஷன் என்ன கொடுத்துருந்தாங்க, y is equal to x/2. அது இப்போ வரைபடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எழுதணும், ஸோ ஆஸ் யூஷுவல் நமக்கு தெரிஞ்ச மாதிரி 0 இங்கே வந்து என்னது எக்ஸ்க்கு 2ல இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கா. ஸோ நம்ம இங்கே ஜஸ்ட் 1ல இருந்து போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 1, இது வந்து 2, அடுத்தது 3 போட்டுக்கோங்க, அடுத்து 4 அண்ட் 5ஓட போட்டு போதும், அதுக்கு மேலே தேவை இருக்காது. அடுத்தது இதுல ஒய்யும் என்ன பார்த்துருக்கோம், ஆக்சுவலாக கணக்குடைய
கேள்விப்படி போடுங்க. இங்க கிடைச்ச இதப்படி போட்டுறாதீங்க, இது போட்டுறாதீங்க, 3/2 எல்லாம் வரணும் அப்படின்னு போட்டுறாதீங்க. y தான் நம்ம வந்து கோட் டொமைன், அதாவது துணை மதிப்பகம். அதுல என்னெல்லாம் இருக்கு 1 2 3 4. ஸோ அப்ப நீங்க இங்க எழுதணும் என்னன்னா 1 and 2, அப்புறம் 3 எழுதணும், அடுத்தது 4 எழுதணும். இது x அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இது என்னன்னு எடுத்திருக்கோம், x தான் எடுத்தோம். அடுத்தது இது என்னது y. ஸோ கணக்குப்படி இது y. ஓகேவா? ஸோ இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ நம்ம 2க்கு என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம், 1ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இங்க எழுதணும். ஓகே, 2 என்னதுல எக்ஸ்ல பார்க்கணும். ஸோ அப்போ எக்ஸ்ல 2 எங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்ப அப்படியே இங்க மேல பாத்தீங்கன்னா 1ங்கிறது yல இருக்கணும், y இங்க இருக்கா. அப்ப இந்த இடத்துல போயிட்டு கரெக்டா இப்படி ஒரு டார்க்கா ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு ரவுண்டை போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்றீங்க, 2,1 அப்படின்னு எழுதிருங்க. அடுத்தது என்ன பார்த்தோம், ஸோ 3க்கு 3/2 வராது, 4க்கு 2 பார்த்தோம் அல்லவா. அப்ப 4 இங்க இருக்கு. ஓகே, 4க்கு நேரா மேல ஏறினீங்கன்னா 2 எங்க இருக்கு, ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி வருது. அப்ப அந்த 4ம் 2 கிட்டத்தட்ட சந்திக்கிற புள்ளி இதுவா தான் இருக்கும். அப்ப இந்த மாதிரி ஒரு ரவுண்டை போட்டுட்டு 4,2ன்னு எழுதிருங்க. ஓகேவா? இதுதான் நம்ம வந்து வரைபடம்னு சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வரிசை ஜோடி கணம் கேட்டிருக்காங்க. அதைத்தான் நம்ம பார்த்துருந்தோமே, r = என்ன மட்டும் பார்த்தோம், தட் இஸ் 2க்கு 1, அடுத்தது என்னது 4க்கு 2. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன். உறவுகள், அதாவது x, y அப்படிங்கிற வரிசை ஜோடி கணமா எழுதணும். அதுல yங்கிறது பாத்தீங்கன்னா x கூட 3 கூட்டுறதுக்கு சமமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. அதுல அந்த x யாரா இருக்குன்னு ஆக்சுவலா y கண்டுபிடிக்கணும்னா x யாருன்னு தெரியணும் இல்லையா. அந்த x யாரா இருப்பாங்க அப்படின்னா ஸோ இயல் எண்களா இருக்கும். ஓகேவா? இயல் எண்கள்னா தெரியும். ஸோ நேச்சுரல் நம்பர் சிஸ்டம்னா 1 2 3 ஸ்டார்ட் ஆகி போயிட்டே இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். ரைட், அதுல அது எதுக்குள்ள 10க்குள்ள இருக்கணும், அதாவது லெஸ் தென் 10, அதாவது எக்ஸ்ங்கிற கணம் 10க்குள்ள இருக்கணும். அதே போல y, இப்போ இதை நீங்க இதுல ஒவ்வொரு எக்ஸா போட்டுட்டு வரும்போது இப்போ இதுக்கு y கிடைக்கும் இல்லையா, ஒவ்வொரு y-ஆ கிடைக்கும். அந்த y-யும் என்னவா இருக்கணும்னா 1ல இருந்து 10க்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கறத இதுக்கான அர்த்தம். ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. இப்போ என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும், அம்புக்குறி படம் என்ன, வரைபடம் என்ன, பட்டியல் முறை என்ன. அப்படியே எக்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க, தட் இஸ் எக்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு எக்ஸஸும். ஓகேவா? இதுக்குள்ள இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்கும்னா இயலெண்களா இருக்கும். அந்த இயலெண்களும் 10க்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நமக்கு என்ன தெரியும், 1ல இருந்து அப்படியே வந்து கோடான கோடி இயலெண்கள் நம்ம கிட்ட இருக்கு. ஓகேவா? இப்ப 10க்குள்ள அப்படின்னா 10 எடுத்துக்க கூடாது. 10 11ல இருந்து இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 1ல இருந்து 9 வரைக்கும் இருக்கக்கூடிய இயலெண்கள் தான் எடுத்துக்கணும். அதான் நான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், அதாவது கேபிட்டல் எக்ஸ்ங்கிற செட்ல என்னெல்லாம் இருக்கும், 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும். லைக்வைஸ் ஒய்லையும் என்னதான் இருக்குமா, 1 2 3 4 to 9 வரைக்கும் இருக்கும். ரைட், இப்போ நம்மளுக்கு அந்த 2 செட்டும் கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய அந்த உறவு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த XYங்கிற வரிசை ஜோடி அது எப்படி இருக்கும்னு பார்க்கணும். அதுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன் என்னன்னா y = x கூட +3 அப்படிங்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன போடுறேன், 1 போடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன நடக்கும் பாருங்க, தட் இஸ் x = 1 எனில் என்ன வரும், ஸோ yக்கு பதிலாக தான் என்ன போடணும், y போட்டுட்டு x + 3ங்கும் போது 1 + 3 தட் இஸ் = 4. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அந்த வரிசை ஜோடி எப்படி எழுதலாம், 1க்கு 4. ரைட், நெக்ஸ்ட் x = 2 எனில் என்ன கிடைக்குது, y = 2 + 3 தட் இஸ் = 5. தட் இஸ் 2 போட்டா 5 கிடைக்குது. அடுத்தது x = 3 எனில் என்ன கிடைக்குது, தட் இஸ் y = 3 + 3 தட் இஸ் = 6. தட் இஸ் 3க்கு 6. நெக்ஸ்ட் x = 4 எனில் என்ன வருது, தட் இஸ் y = 4 + 3 தட் இஸ் = 7. ஸோ அப்போ 4க்கு என்ன கிடைக்குது, 7. 5க்கு போடும்போது என்ன வருது பாருங்க, தட் இஸ் y = 5 + 3 தட் இஸ் = 8. அப்போ வந்து 5க்கு 8. ரைட், அப்போ x வந்து 6ன்னு வந்துச்சுன்னா என்ன வருது, தட் இஸ் y = 6 + 3 தட் இஸ் = 9. ஸோ 6க்கு 9. நெக்ஸ்ட் x = 7 எனில் என்ன கிடைக்குது, y = 7 + 3 தட் இஸ் = 10. ஓகே, அப்போ 7க்கு 10. ஸோ x = 8 எனில் என்ன கிடைக்குது, ஸோ y = 8 + 3 = 11. ஸோ 8க்கு 11. x = 9 எனில் ஸோ என்ன கிடைக்குது பாருங்க, y = 9 + 3 தட் இஸ் = 12. ஸோ 9க்கு 12. x = 10ன்னு போட்டுறாதீங்க, போடக்கூடாது. ஏன்னா இங்க பாருங்க x உடைய வேல்யூ 9ஓட நின்றுடுச்சு. ஆனா இது எல்லாமே எக்ஸ்ன்னு தெரியும், ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் இது எல்லாமே ஒய்ன்னு தெரியும் இல்லையா. ஆனா இதுல நீங்க பாருங்க என்ன இருக்குது, தட் இஸ் எக்ஸ்ல உங்களால 9 வரைக்கும் கொண்டு வர முடிஞ்சிச்சு. ஆனா ஒய்ல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 4ல இருந்து தான் இருக்கு. ரைட், அந்த 1 2 3ங்கிறது காணோம். ஓகேவா? பட் ஆனா அந்த செட்டுக்குள்ள 1 2 3 இருக்குது. ஓகேவா? எது வரைக்கும் இருக்குது, ஸோ 9 வரைக்கும் தான் இருக்குது. ஆக்சுவலா இங்க என்னது, 9 வரைக்கும் தான் இருக்குது. பட் இங்க பாருங்க 6க்கு 9க்கு அப்புறம் 7க்கு 10ங்கிற நம்பரை கொடுத்துருச்சு. அப்ப இந்த 10 இந்த 11 இந்த 12 இந்த 3 நம்பருமே வராது.
அந்த ரிலேஷனுக்குள்ளார அந்த உறவுக்குள்ள இந்த 3மே வராது, அப்படித்தானே? ஆமா. கணக்குல என்ன கொடுத்திருந்தாங்க, தட் இஸ் எக்ஸ் கமா ஒய்ங்கிற வரிசை ஜோடி தான் அந்த ரிலேஷன். அந்த ரிலேஷன்ல ஒய்க்கும் எக்ஸுக்கும் என்ன சம்பந்தம்னா, ஒய் என்பவன் எக்ஸ் பிளஸ் 3ஆக இருப்பான் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஸோ அப்போ அதை நம்ம இங்க ஆருக்கு ஈக்குவலா நம்ம கொண்டாடணும். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்ல எழுதிட்டு என்ன எழுதுவீங்க, எக்ஸ் கமா ஒய்ன்னு இருக்கக்கூடிய எல்லா ஜோடிகளையும் இங்க எழுதணும். அதுல ஒய் வந்து எக்ஸ் கூட 3 கூட்டினதுக்கு சமமா இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ என்னெல்லாம் வரும் பாருங்க. ஸோ இங்க எழுதணும் இல்லையா, அது எல்லாத்தையும் நீங்க இங்க எழுதணும், அவ்வளவுதான். ஸோ இங்க என்னதுக்கு 1,4 1,4. ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கணும்னா இதை இப்படி படிச்சுக்கோங்க. 14 25 36 47 58 69 710 811 912 அப்படின்னு படிச்சுக்கோங்க. ஈஸியா எழுதிடலாம். பட் என்ன உள்ள கம்மா போட்டு எழுதிக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஓகே. அடுத்தது 3க்கு 6 4க்கு 7 அடுத்தது 5க்கு 8 6க்கு 9 அடுத்தது 7க்கு 10 வருமா? வராது. சரி, அப்ப இதோட நிறுத்திக்கணும். ஏன்னா 7க்கு 10ல இருந்து 8க்கு 11 9க்கு 12 எல்லாம் வந்து அந்த செட்ல இருக்காது. ஏன்னா இங்க கிடைச்ச இந்த 10 11 12 ஒய்ல இல்ல. அப்ப நிச்சயமா இதெல்லாம் அந்த ரிலேஷனுக்குள்ள வராது. இப்போ இதை அழிச்சிருங்க, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை நம்ம வந்து அழிச்சிடலாம். ஸோ இதோட வந்துடும். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருந்தாங்க, அம்புக்குறி படம் தானே கேட்டிருந்தாங்க. ஸோ அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே. நெக்ஸ்ட் அதில் எக்ஸ் செட்டு போட்டுட்டேன், ஒய் செட்டை போட்டுட்டேன். அந்த எக்ஸ் செட்டில் யாரெல்லாம் இருப்பாங்க, 1ல இருந்து 9 வரைக்கும் இருப்பாங்க. அதே ஒய் செட்லையும் 1ல இருந்து 9 வரைக்கும் இருப்பாங்க. போட்டாச்சு. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பும் எழுதியாச்சு, ஒய் சமம் எக்ஸ் பிளஸ் 3 அப்படின்ட்டு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த ரிலேஷன் நம்ம வந்து போடணும். ஓகே. என்னது, 1க்கு 4 2க்கு 5 3க்கு 6 இல்லையா? பாருங்க, 1க்கு 4 2க்கு 5 3க்கு 6 அப்படிங்கிறதெல்லாம் நீங்க ஆரோ மார்க்ல போடுங்க. ஓகே. எப்படி போடுவீங்க, தட் இஸ் இப்போ பாருங்க. ஸோ 1க்கு 4 நெக்ஸ்ட் 2க்கு என்னது 5 அடுத்து 3க்கு என்ன கிடைச்சது நமக்கு 6 அடுத்தது 4க்கு என்ன கிடைச்சது, தட் இஸ் 7 ஆரோ மார்க் இப்படி கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் 5க்கு 8 அப்புறம் 6க்கு என்னது 9. ஓகேவா? கொஞ்சம் நீங்க கரெக்டா எழுதிக்கோங்க. ஓகே ரைட். ஸோ இந்த மாதிரிலாம் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா ஸோ இது வந்து அம்புக்குறி படத்தை நமக்கு குறிக்குது. இப்போ வரைபடம் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து பட்டியல் முறையை போட்டுக்கிறேன். ஏன்னா பட்டியல் முறை இங்க இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு இங்க எழுதிருக்கேன் இல்லையா, அதை தான் அப்படியே எழுதிடணும். அதான் இங்க போட்டிருக்கேன். தட் இஸ் பட்டியல் முறையில பாருங்க. தட் இஸ் 1,4 2,5 3,6 4,7 5,8 6,9 அது எல்லாத்தையுமே இங்க பட்டியலா எழுதிடணும். அவ்வளவுதான். இதுதான் வந்து அந்த தேர்ட் கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். ஓகே. இப்போ அதை பண்ணிட்டோம்னா வரைபடம் போடுறது ஈஸி. ஸோ நம்ம அதை வரைபடத்தை பார்க்கலாம். இப்போ எக்ஸ் நீங்க போட்டுக்கோங்க. அடுத்து இதை வந்து ஒய்ன்னு போட்டுக்கோங்க. ரைட். ஓகே. இப்போ எக்ஸ்ல எவ்வளவு இருந்துச்சு, 1ல இருந்து 9 வரைக்கும் இருந்துச்சு இல்லவா? ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ரெண்டையுமே மீட் பண்றது எப்பவும் போல கிராஃப்ல 0 அப்படின்னு வச்சுக்கோமா, அதாவது 0,0ங்கிற இடம். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 குறிச்சிருங்க. ஸோ இதுதான் வரைபட முறை. ஸோ இதுதான் நம்மளுடைய சொல்யூஷன்.